இந்த போல்ட் தெரியுதா வேற? இந்த போல்ட்டு என்ன ப்ராப்ளம்னா, பின்னாடி உட்காரவங்களுக்கு சின்ன ஹம்ப் ஒரு வந்துச்சுன்னா இப்படி போய் வச்சுக்கிறாங்க. அதனால அடிப்படுது. அதனால இப்போ இந்த போல்ட்டை கட் பண்ண போகிறேன். இந்த போல்ட் மட்டும் இல்லை, இதே மாதிரி 2 போல்ட் இருக்குது, அந்த பக்கம் 2 போல்ட் இருக்குது. டோட்டலாக 4 போல்ட்டை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஆக்ஸா பிளேடை இப்படி பிடிச்சி கட் பண்ணால் கை நோவு வருது. அதனால கொஞ்சம் வேஸ்ட் எடுத்து இப்படி பிடிச்சி கட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக கட் ஆகும். ஆல்மோஸ்ட் கட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கட் ஆயிடுச்சு. அதனால இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதெல்லாம் இப்போ பரவாயில்ல, அவாய்ட் ஆகும். இது மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன். இந்த போல்ட்டை கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டுக்கிறேன். இந்த போல்ட்டை இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பக்கம் நான் இந்த மாதிரி நட்டெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன். இப்போ இந்த நட்டை அங்கே ஃபிட் பண்ண போகணும். கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி இருக்கிற போல்ட்டு கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ இதுவும் சேஃப்டி தான் இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு. இது பரவாயில்ல. இங்கே யாரும் இவ்வளோ தூரம்லாம் இப்படியெல்லாம் படுக்க மாட்டாங்க. படுத்தாலும் அடிப்படும். இது வர்றது இது இப்படி சாஞ்சிக்குவாங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதுவும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போட்டு. அப்புறமா இது இங்கே இந்த பக்கம் கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி சும்மா போட்டு வைக்கிறேன். அப்புறமா தேவைன்னா அதுவும் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது வேறு. அந்த பக்கம் தான் உள்டாவாக இருந்துச்சு இல்லையா? அந்த பக்கம் வரல. இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது இப்படி கட் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சீக்கிரமாகவும் ஆகுது. இது பக்கம் சீக்கிரமாகவே கட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் தான் கை வாட்ட வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஏன்னா இந்த பக்கம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் கட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் லேட்டாக கட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் தான் கொஞ்சம் லேட்டாக கட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் ஆகுது. இந்த பக்கம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இது கையிலே டைட் பண்ணிக்கிறேன். இப்போ கட்டிங் பிளேட் கேட்கணும் போயிட்டு வாங்க பார்க்கலாம். போய்ட்டு யாருக்குன்னா கட்டிங் பிளேட் கேட்டுன்னு வரலாம் சும்மா டைட் பண்ணுறதுக்கு.
அங்கே ஒரு பஞ்சர் கடை தெரியுது, போய் கேட்டு பார்க்கலாம். கட்டிங் பேர் இருக்குதா, கொஞ்சம் கொடுங்க, ஒரு 4 போல்ட்டு ஃபுல் டைட் வச்சு தரேன்னு சொல்லிட்டு. இப்போதான் வண்டி நிறைய வந்துருக்குது. ಬೈ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇರ್ತೀರಾ ಕೊಡಿ ಬೈ. ಅದನ್ನ 4 ಬೋಲ್ಟ್ ಟೈಟ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಆಟೋಗಾ? ಹಾಂ, ಆಟೋ ಗ್ಯಾರೇಜ್ ಅಲ್ಲೇ ಐತೆ ನೋಡ್ರಿ. ಕಟಿಂಗ್ ಸ್ವಲ್ಪ ನಾನೇ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಅಲ್ಲೇ ಇಟ್ಕೋಬೇಕಾಯ್ತು, ಹತ್ತಿರಲ್ಲಿ ಐತಲ್ಲ. ಎರಡೇನು ತೆಕ್ಕೊಂಡ್ಕೊಡ್ತೀನಿ. வாங்க வாங்க சீக்கிரம் போய் டைட் பண்ணலாம். அது கட் பண்ணுது. அங்கேயும் ஆட்டோ கேரேஜ் பக்கத்தில் தான் பார்க்குது. ஆட்டோ கேரேஜ் நானே பார்க்கவே இல்லை. ஆட்டோ கேரேஜ் பின்னாடியே தான் இருக்குது. எனக்கு அது தெரில, முன்னாடி இருக்கிற பஞ்சர் கடை தெரியுது. ஓகே, இந்த போல்ட் ஃபஸ்ட்டு லென்த் ஆகிடுச்சு. இப்போது யார் கூட எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. பின்னாடி எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இதாப்பா உள்ள லென்த் ஆகுது, கட் பண்ணப்பான்னு. அவ்வளோதான், இந்த வீடியோவில் முடிஞ்சிச்சு. இப்போ கட்டிங் மேலே கொடுத்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறேன். தவளை பை, தேங்க்யூ பை. ஆன்லைன் கண்டினியூர் கொடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோவை ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிடறேன். டூமினட்லாம் போட்டாச்சு. இப்போ சேஃப்டியாக தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.